உங்களுக்கு இந்த மெயின் தான் கேஷ் மேனேஜ்மெண்ட் மாடல் வந்து சின்ன மாடல் தான். உங்களுக்கு வந்து இது 4 தான் மெயின் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பார்ப்போம். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதாங்க? ஆரக்கிள் ஸ்கிரீன். உங்களுக்கு ஒரு கேஷ் மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். கேஷ் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெக்கன்சிலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. இங்கே கிரியேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல 2 இருக்கு. ஆட்டோமேட்டிக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, கிரியேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆட்டோமேட்டிக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் லோட் பண்றது வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் தேவைப்படும். MT940 ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன் எப்படின்னு சொல்றேன். அதுவும் ஃபர்ஸ்ட் மேனுவல் கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பேங்க்கு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்றோம், பேங்க் அக்கவுண்ட் யூஸ் பண்ணிக்கணும். இந்த அக்கவுண்ட் யூஸ் ஓகே. டேட் கொடுத்துறேன். ஸ்டேட்மெண்ட் ஐடி வந்து உங்களுக்கு வந்து பேங்க்ல இருந்து கொடுப்பாங்க. அது நல்ல நம்ம யூனிக்கா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். என்ன பண்ணுவேன் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் இது வந்து பேங்க்ல இருந்து உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிடலாம். இது பேங்க்ல இருந்தா கொடுப்பாங்க க்ளோசிங் பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ். இது இல்ல அப்படின்னா ஜீரோல விட்டுலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் லைன். ஸ்டேட்மெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 இருக்கும்.
இன்ஸ்டன்ஸ் ஸ்லோவா இருக்கு. உங்ககிட்ட இன்ஸ்டன்ஸ் இருக்கா? பாக்குறேன் ஆ பாக்குறேன் சார். இன்னைக்கு அவர் எதுவும் அனுப்பல. இல்ல நேத்து வச்சிருந்த இன்ஸ்டன்ஸ் இது இருக்கா? அது அனுப்பிட்டா? ஆ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதா நேத்து ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒன்னா மேம்? ஆ தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஆ தெரியுதா? தெரியுது. நான் பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிட்டேன். டேட் சூஸ் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் ஐடி கொடுத்துட்டு நான் ஸ்டேட்மெண்ட் லைன்ல கிரெடிட் டு டெபிட் ஆட் பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் கம்பெனியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட், காசு உள்ளதுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. நான் ரெண்டுக்குமே எப்படி லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் என்ன ஆட் பண்ணி டேட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த ரெக்கன்சிலேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பேங்க்ல இருந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஓகேவா? ஓகே. நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஆனால் அது பேங்க்ல இருந்து கொடுப்பாங்க. நம்ம கேஷ்மெண்ட்டை பொறுத்தளவு அக்கௌண்டிங் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா கிரெடிட்னா காசு உள்ள வருது, நம்ம அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆகுது. டெபிட்னா வெளியே போகுது, பேமெண்ட் பண்றதுன்னு வரும். கேஷ் மேனேஜ்மெண்ட் மாடல் ஃபார்முலா பொறுத்தளவு. டிரான்சாக்ஷன் கோட் வந்து நான் செக் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து கிரெடிட் காட்டுறேன், காசு உள்ள வருது. ஒரு 10,000 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிரெடிட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் டெபிட் கொடுத்தேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பர் அமௌண்ட் நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா பேமெண்ட் பண்ணதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் லோட் பண்றதுனால நான் ஆல்ரெடி ஏதாவது பேங்க்ல ஸ்டேட்மெண்ட் பேங்க் பேமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். சார் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. எது மேம்? திருப்பி பேக் போயிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுங்க சார். இங்க கிரியேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, கிரியேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் அக்கவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அக்கவுண்ட் சூஸ் பண்ணிட்டு பீரியட் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஐடி இங்க ஸ்டேட்மெண்ட் லைனுக்குள்ள ப்ளஸ் ஐகான் இருக்குலங்க, கிளிக் பண்ண அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் லைன் ஆட் பண்ண சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட் லைன் வந்து நம்ம 2 லைன் ஆட் பண்ணுவோம். கிரெடிட் கோட் லைன், டெபிட் கோட் லைன் ஆட் பண்ணுவோம். அது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டை கிளிக் பண்ணிட்டு ரெக்கன்சிலேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பேங்க்ல நம்ம கொடுப்பாங்க. நான் எக்ஸாம்பிள் 4 நம்பர் கொடுத்துக்கிறேன். நான் பேங்க்ல தான் கொடுப்பாங்க. டிரான்சாக்ஷன் கோடு வந்து செக்கா இல்லை கேஷா, நான் அது மாதிரி எந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறேன்னு டிரான்சாக்ஷன் கோடு. ஃப்ளோ இண்டிகேட்டர் வந்து கிரெடிட் டெபிட் எந்த லைனுன்னு கேட்கும். நான் ஃபர்ஸ்ட் கிரெடிட் எடுத்து பண்ணுறேன். கிரெடிட் நேரம் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிரெடிட் லைன் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் திரும்ப நான் ப்ளஸ் கொடுத்தேன் அப்படின்னா நான் டெபிட் லைன் ஆட் பண்ணணும். இதுக்கு நான் திரும்ப அதே மாதிரி தான், அதே சேம் ஸ்டெப் தான்.
சேம் ஸ்டெப். நான் இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா டெபிட்னால காசு வெளியே போனதான் கேட்கும். கிரெடிட்னா காசு உள்ள வந்து, டெபிட் காசு வெளியே போனது. நான் காசு வெளியே போனதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு பேமெண்ட் பண்ணி வச்சிருப்பேன். பேமெண்ட் பண்ணி வச்சதுக்குரிய பேமெண்ட் எடுத்துக்கிட்டு நான் பண்றேன். நான் ஃபோன்லேயே நான் பேபிள்ஸ் மட்டும் போய் நான் ஆல்ரெடி பண்ணி இந்த பேமெண்ட்ல இருந்து ஒரு பேமெண்ட்டோட நம்பர் எடுத்து வந்து போடுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பேமெண்ட் எடுத்துக்கிறேன். இது பேமெண்ட் அமௌண்ட். ரெஃபரன்ஸ் நம்பர் அதை எடுத்துக்கிறேன். ஓகே, பேமெண்ட் அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த நம்பர் எடுத்துக்கிறேன். இதனால் பேமெண்ட் வெளியே போனது நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த லைன் ஆட் ஆயிரும். நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் லோட் பண்ணிட்டேன். இந்த மேனுவலாக லோட் பண்ணுறது லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு சேவ் ஆயிரும். இப்போ நான் செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நான் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெக்கன்சிலேஷன். ஓகே, ரெக்கன்சிலேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இது கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சப்மிட் ஆட்டோ ரெக்கன்சிலேஷன், மேனுவல் ரெக்கன்சிலேஷன் ரெண்டு இருக்கும். மேனுவல் ரெக்கன்சிலேஷன்றது நம்ம மேனுவலாக பண்ணுறது, ஆட்டோ ரெக்கன்சிலேஷன்ன்றது நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது. நான் ஃபஸ்ட்டு மேனுவல் சொல்கிறேன், அடுத்து ஆட்டோமேட்டிக் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேனுவல் ரெக்கன்சிலேஷன்ன்றது மேனுவல் ரெக்கன்சிலேஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கேட்கும். நம்ம பேங்க் அக்கௌண்ட் அங்கே சூஸ் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டை எங்கேயே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு டேட்டுனா இன்னைக்கு டேட்டு தான் கொடுத்தேன். டேட்டும் நீங்கள் கொடுத்துக்கிறேன். சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்டேட்மெண்ட் டிரான்சாக்ஷன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் லைன் வந்துடும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நான் கிரெடிட்ல ஆட் பண்ணது, நான் டெபிட்ல ஆட் பண்ணது. அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு
இதான் இது தெரியுதா மேம்? இதான் நம்ம ஆட் பண்ண அந்த ரெஃபரன்ஸ் நம்பர், அமௌண்ட் 20,520 ரூபா. நான் கிளிக் பண்ணி இங்கே ரெக்கன்சில் கொடுத்தேன் அப்படின்னா கேக்குதா மேம்? இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட்ல ஆட் பண்ண 1 லேக், டெபிட்ல ஆட் பண்ண 1 லேக். இது நான் எப்படி ரெக்கன்சில் பண்ணணும் அப்படின்னா, எந்த 2 அமௌண்ட்டை நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னோ இந்த 2 அமௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டு இங்கே ரெக்கன்சில் ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெக்கன்சில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த அமௌண்ட் வந்து ரெக்கன்சில் ஆயிரும். இப்போ நான் இதை வந்து நான் எப்படி ரெக்கன்சில் பண்ணது திரும்ப ஹலோ ரெக்கன்சில் ஆப்ஷன் எங்க இருந்தது? இங்க இருக்கு மேம், கீழே இங்க இருக்கா, இங்க வந்து ஃப்ரீஸா இருக்கு. நம்ம அமௌண்ட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெக்கன்சில் கொடுத்தோம்னா நான் ரெக்கன்சில் பண்ணது எங்க இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்களா அன்ரெக்கன்சில்டு பக்கத்துல ரெக்கன்சில்டு ஆப்ஷன் காமிக்கும். நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெக்கன்சிலேஷன் அமௌண்ட் எல்லாம் இங்க இருக்கும். நான் சர்ச் பண்றேன், இங்க இருக்கா. இப்போ நான் திரும்ப எனக்கு வேணாம், நான் அன்ரெக்கன்சில் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி திரும்ப அன்ரெக்கன்சில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது அன்ரெக்கன்சில் ஆயிரும். திரும்ப நான் அன்ரெக்கன்சில் பேஜ்ல போய் நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இருக்கும். இருக்கா, இதுதான் மேனுவல் ரெக்கன்சிலேஷன் பண்றது. ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் பண்றது கிளிக் பண்ணி ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் அப்படின்னு ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் கொடுத்தா அப்படின்னா இங்கே வரும். பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்குவோம். ஸ்டேட்மெண்ட் ஐடி கேட்கும், அதே ஆட்டோமேட்டிக்காக
பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு எந்த டேட்டு இன்னைக்கு டேட்டு ஃப்ரெண்ட் டேட்டு டேட்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பேமெண்ட் வந்து ரெக்கன்சிலேஷன் ஆயிரும். இதை எங்கே போய் பார்ப்பேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து டூவில் வந்து ஸ்கெடியூல் ப்ராசஸ்னு ஒரு ஆப்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். இந்த இருக்கும் ஸ்கெடியூல் ப்ராசஸ் இந்த இருக்கா. இதில் போய் நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் ரன் ஆயிடுச்சு எல்லாம் காட்டும். இந்த இருக்கா ஆட்டோ ரெக்கன்சில் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அது எப்படி பார்ப்பேன் அப்படின்னா திரும்ப நான் மேனுவல் ரெக்கன்சிலேஷனில் போய் இது ரெக்கன்சில் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத எப்படி பார்ப்பேன் அப்படின்னா மேனுவல் ரெக்கன்சிலேஷனில் போய் ரெக்கன்சிலரை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு காமிக்கும் ரெக்கன்சிலர் ஆயிடுச்சா இல்லையா. சேம் டேட்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த டேட்டுக்காக சேம் டேட் போட்டிருக்கீங்க. ரெக்கன்சிலர் ஆகல திரும்ப கொடுக்குறேன். ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. திரும்பி உள்ளே பார்க்குறேன் ரெக்கன்சிலேஷன் ஆயிடுச்சு இல்லையா. கேக்குதாங்க? திரும்ப ரெக்கன்சிலேஷன் ஒரு தடவை பண்ணி பார்க்குறேன். ஓகே. ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணாதான் நமக்கு தெரியும் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு அப்படின்னு. ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. நான் திரும்ப போய் நான் பார்க்குறேன் ரெக்கன்சில் ஆயிடுச்சு அப்படின்னு.
ஸோ இப்படிதான் ரெக்கன்சைல் பண்ணணும். ஏதோ பக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வர மாட்டேங்குது. ஆட்டோ ஓகே, ரெக்கன்சைல் ஓகே. ஆக மாட்டேங்குது. நம்ம இந்த ரெண்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெக்கன்சைல் ஆப்ஷன் காமிக்கும். ஆ. ரெக்கன்சைல் கொடுத்தீங்கன்னா ரெக்கன்சைல் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் லோடிங் பார்த்துருவோம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் ம். லோடிங் அப்படின்றது நான் ஆட்டோ ஸ்டேட்மெண்ட் லோடிங் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் வந்தது தான். நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா நீங்கள் ஸ்கெடியூல் ப்ராசஸ் பண்ணோம்ல, இங்கே போய் ஸ்கெடியூல் நியூ ப்ராசஸ்ன்னு காமிக்கும். ஸ்கெடியூல் நியூ ப்ராசஸ் கொடுத்தோம் அப்படின்னா கேட்கலாம் லோட் இன்டர்ஃபேஸ் ஃபைல் ஃபார் இம்போர்ட். இது வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் தான் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணி சொல்கிறேன். ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஃபைல் இதாக திரும்ப ஓகே கொடுத்தேன் அப்படின்னா கேட்கும் இம்போர்ட் ப்ராசஸ் கேட்கும். இம்போர்ட் ப்ராசஸில் எனக்கு வந்து இந்த ஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க பேங்க்கில் வந்து லோடு எம்டி ஃபார்ட்டி இந்த இருக்கா இந்த இடத்துல ப்ராசஸ் ஷிஃப்ட் எம்டி 45 இருக்கும். இதை கிளிக் பண்ணி நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த டேட்டா ஃபைலு எல்லாமே பேங்க்ல வந்து கொடுத்துருப்பாங்க. டெக்னிக் சப்போர்ட் நான் கிளிக் பண்ணி கொடுத்து நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது வந்து ஆட்டோ பேங்க் லோடு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அப்படிதான் ஃபோர்த் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ட்ரான்சாக்ஷன். எக்ஸ்டர்னல் ட்ரான்சாக்ஷன் ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு 1 lakh rupees வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது பேங்க் வந்து அதுக்கு வந்து எனக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் கணக்கில் சார்ஜ் பண்ணுவாங்க, இனி கேட்டால் சார்ஜ் பண்ணுவாங்க. எனக்கு பேங்க் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 1000 rupees எனக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எனக்கு தெரியாது. ஆனால் அதை நான் தான் பே பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் பே பண்ண மாட்டாங்க, இல்லை நம்ம யாருக்கு பே பண்ணுறோமோ அவங்க பே பண்ண மாட்டாங்க. நம்ம தான் அந்த 1 lakh rupeesக்கு சார்ஜ் பே பண்ணணும். அதை நம்ம பே பண்ணுறது தான் எக்ஸ்டர்னல் ட்ரான்சாக்ஷன் சொல்லுவோம். அதை எப்படி பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் ட்ரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணி பேங்க் நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த சார்ஜஸ் பண்ணுறோம் காமிக்கும். நீங்கள் அதே பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் வந்து அதே ஒரு 1000 ரூபா கொடுக்கும். டேட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் பேங்க்கில் கொடுப்பாங்க. ட்ரான்சாக்ஷன் டைப் வந்து நான் எதுக்காக இது பண்ணுறேன் அப்படின்னு கேட்பேன். எக்ஸாம்பிளுக்கு பேங்க் ஃபீஸ் கொடுத்துட்டு நான் இது வந்து என்னோட கேஷ் அக்கௌண்ட்டு ஆஃப்செட் அக்கௌண்ட்டில் வந்து நான் எதுக்காக பே பண்ணுறேன் அப்படின்னு கேட்பேன். நான் அதுலேயும் நான் பேங்க் சார்ஜ் கொடுத்துருவேன். ஓகே கொடுத்துருக்கோன்னா உங்கள் அக்கௌண்ட் 6000. நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்டு நான் சேவாக கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸ்டர்னல் ட்ரான்சாக்ஷன் சேவ் ஆயிடும். ஸோ இப்படி தான் எக்ஸ்டர்னல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோம். இல்லை டவுட் இருக்கா? இல்லை சார். பேங்க் ஸ்டேட்மெண்ட் லோடிங் பார்த்தாச்சு, நானும் பார்த்தாச்சு. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தாச்சு, ஸ்டேட்மெண்ட் லோடிங்கு, ரிகன்சிலேஷன் பார்த்தாச்சு, எக்ஸ்டர்னல் ட்ரான்சாக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
கேட்குதா? கேக்குது. உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு இவ்வளோதான். கிரியேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, மேனேஜ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ண பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு ரெக்கன்சைல் பண்ணுறதுலாம் பார்த்துக்கலாம். மேனேஜ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது ஓவர் இதுக்காண்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கன்சிலேஷன் பார்த்தாச்சு, ட்ரான்சாக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு இதாக இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேபிள் அக்கௌண்ட் இருக்கும், ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். இப்போ பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எண்ட் ஆஃப் த டேல நம்ம அக்கௌண்ட்ல ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட் 10,000 இருக்கு அப்படின்னா அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேமெண்ட் அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. இதான் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. இது வந்து பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க. நம்ம மேனுவலாக எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். கிரியேட் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரை. இப்போ இங்கே கேஷ் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸில் வந்துட்டு இங்கே கிரியேட் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போகும் பேஜுக்கு போவோம். இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் அமௌண்ட்டை மாற்ற போகிறீங்க அப்படின்னு கேட்கும். அவ்வளோதான். செட்டில் ட்ரான்சாக்ஷன் த்ரூ பேமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டு இல்லாமல் பண்ணிக்கலாம். இதை அன்டிக் பண்ணி ஃப்ரீஸ் ஆயிரும். உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த இது பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெம் அக்கௌண்ட் தான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெம் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிட்டு எந்த ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் தான் பேமெண்ட் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த அமௌண்ட்டில் வந்து எந்த டேட்டில் நான் எவ்வளோ அமௌண்ட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும். அவ்வளோதான். நான் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் இந்த அக்கௌண்ட்டுக்கு 10,000 ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இது வந்து பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மேக் பேமெண்ட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேபிள் ஸ்கீமுக்கு சென்ட் பண்ணி இன்டிமேட் பண்ணி அவங்க இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் லேட் ஆகும். எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு பேமெண்ட் பண்ணணும், லேட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் சப்போஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேக் பேமெண்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணுறேன். மேக் பேமெண்ட்டை கொடுத்துட்டு ஃப்ரெம் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிட்டு பே யாருக்கு சூஸ் பண்ணணும், யாருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க சூஸ் பண்ணிவிட்டு இப்போ அவங்க அக்கௌண்ட் சூஸ் பண்ணணும். அவங்க அக்கௌண்ட் சூஸ் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் பண்ணுறீங்க சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆப்செட் அக்கௌண்ட் எந்த காரணத்துக்காக கேஷ் அக்கௌண்ட் வந்து வெளியே போகுது எந்த அக்கௌண்ட் தான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு இன்சிடென்ட்ஸுக்குள்ள கேஷாக கொடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் கேஷ் கொடுத்துக்கிறேன். கேஷ் கொடுத்து எனக்கு அந்த எடுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ரெக்கார்ட் ஆகாமல் அந்த பேமெண்ட் பண்ணிக்குவேன். இது வந்து அடாப்ட் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. ஏடி கட்டு அடாப்ட் பேமெண்ட் சொல்லுவாங்க. கிளிக் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த சப்ளைக்கு 2,000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், பேமெண்ட் ஆகிடும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து மேனேஜ் அடாப்ட் பேமெண்ட். நீங்கள் அடாப்ட் பேமெண்ட் எவ்வளோ அடாப்ட் பேமெண்ட்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட். நீங்கள் பேபிள் ஸ்கீமுக்கு இன்டிமேட் பண்ணாமல் சடனாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதுதான். இதெல்லாம் டவுட் இருக்கா? கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் டவுட் இருக்காங்க. கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபரு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெக்கன்சிலேஷனு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் லோடிங்கு அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரான்சாக்ஷனு, அது போக மாடல் தான். ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் டவுட் இருக்காங்க? இல்லை எதுவும். உங்களுக்கு பேபிள்ஸு, ரிசீவபிள்ஸு, ஃபிக்ஸட் அசெட் முடிச்சாச்சு. கேஷ் மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு ஜிஎல் மட்டும் இருக்கா? ஜிஎல் முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு 5 மாடல் செட்டப்ஸ் பார்க்கணும். ஓகே. டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை சார், நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இது ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? பேபிள்ஸ், ரிசீவபிள்ஸ், கேஷ் மேனேஜ்மெண்ட் எல்லாம்
ஆ அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸட் அசெட், பேயபிள், ரிசீவபிள் பண்ணியிருக்கேன். சரி, okay. இதையும் பண்ணி பாருங்க. இது ஒரு சின்ன மாடல் தான். ஓகே மேம். கேஷ் மேனேஜ்மெண்ட் டவுட் இருக்கா? புரியுதா? நான் உங்களுக்கு புரியுதா? புரியலையா? ஆ சிம்பிள் தான் அது. நீங்கள் கேஷ் மேனேஜ்மெண்ட் எதுக்கு இப்போ பேமெண்ட் பண்ணுறோம், இது ரிசீவ் உள்ள வருது, அந்த ஸ்டேட்மெண்ட் லோட் பண்ணுறது, அதுதான். வேற ஒன்றும் இல்லை அது. ஓகே. மண்டே வந்து நீங்கள் பாருங்கள், கேஷ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் அன்னை மாதிரி ஃபிக்ஸ்டு மாதிரி போட்டு காமிங்க. கேஷ் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு. ஏன்னா இது நாலுமே உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களுக்கு ஜென்ரல் லெட்ஜர் மூவ் பண்ண முடியும். சரி, ஓகே. பாருங்க, பார்த்துட்டு மண்டே நாளைக்கு கிளாஸ் இருக்கான்னு சொல்கிறேன், இல்லை மண்டே பார்ப்போம். ஓகே சார். ஓகே. நான் ஃப்ரீயா இருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் தான். அது பண்ணிட்டேன்னா முடிஞ்சிடும். நீங்க ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே சார். தேங்க்யூ.